வித்தியாசம் ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கும் தெரியல. பட் இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதாவது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. ஆமாங்க, இது ரொம்ப காலமாக நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாக நிறையா பசங்களுக்கு குழப்பமாக இருந்த ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக காலேஜில் படித்து முடிச்சாச்சு, டிசைனிங் கோர்ஸும் படித்தாச்சு. இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னவா வேலைக்கு போவீங்க? டிராஃப்ட்மேனா, டிசைன் இன்ஜினியரா? இந்த ரெண்டு வேலையில் எந்த வேலை உங்களுக்கு குறித்தான உங்களுக்கு உகந்த வேலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா அப்படியே கண்டினியூ பண்ணி இதை கேட்டுக்குங்க. ஐயா, என்னென்னா இந்த டிராஃப்ட்மேன் அண்ட் டிசைனிங். இப்போ டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் வந்து டிசைன் இன்ஜினியராக ஆகணும், அதனால தான் அந்த கோர்ஸ்லாம் படிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. டிசைன் இன்ஜினியருக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குதுங்க ஐயா. ஆமாம். இப்போ டிசைன் இன்ஜினியருக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ரெக்குயர்மெண்ட் மட்டும் கொடுத்தால் போதும். ஆமாம், நான் நிறையா வீடியோவில் சொன்ன கதை தாங்கய்யா, புதுசாக எந்த கதையும் இல்லை கிட்ட. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு இப்போ லாஸ்ட்டாக பிஎல்எம் வீடியோ கூட போட்டிருந்தோம். ஸோ அதன்படியே எடுத்துக்கோமே. அதில் ஒரு வாட்டர் கேன் வேணும் அப்படின்னா எனக்கு இது மாதிரி 750 ml பிடிக்கிற மாதிரி ஒரு வாட்டர் கேன் வேணும், பிளாஸ்டிக் பாட்டிலு, ஸோ கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் லுக்கோட இருக்கணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் டிசைனர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. என்ன மெட்டீரியல் போடணும், என்ன ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும், கிரிப் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ இருந்தால் 750 ml பிடிக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பக்காவாக ஒரு 3D மாடல் வித் 2D டீட்டெயிலிங் ஃபார் மேனுஃபேக்சரிங்க்கு அளவுக்கு ஒரு டிராயிங்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க டிசைன் இன்ஜினியர்ஸ். ஓகே, அப்போ இந்த டிராஃப்ட்மேனோட வேலை என்ன அங்கே அப்படின்னா ஒன்லி டிராஃப்டிங். எஸ், ஒன்லி டிராஃப்டிங். அதனால் ஒன்லி டிராஃப்டிங் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்கய்யா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த படத்தில் ஏதாவது கரெக்ஷன்ஸா டிராஃப்ட்மேன் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி நம்மள்கிட்ட 3D மாடல்லாம் இருக்குது, அதுக்கு டீட்டெயிலிங் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னா அந்த டீட்டெயிலிங் மட்டும் எடுத்து கொடுக்கணும். இல்லை சிலப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2D டயக்ராம் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் ஃபார் மேனுஃபேக்சரிங். சிம்பிளான ப்ராடக்டாக இருக்கும், அதனால் 3D மாடல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிராஃப்ட்மேன் வந்து ஜஸ்ட் டீட்டெயில்டு டிராயிங் வித் ஆர்த்தோகிராஃபி ப்ரொஜெக்ஷனோட டைமென்ஷனோட ஒரு டிராயிங்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க வித் BOMோட. இவங்க வந்து டிராஃப்ட்மேன். ஓகே, அப்போ டிராஃப்ட்மேன் வேலை வந்து உண்மையாகவே சின்ன வேலை, இந்த வேலையில் போனால் நம்ம எதுவும் கற்றுக்க முடியாது அதானே? அத்தனை நாள் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. இனிஷியலாக இஃப் யூ ஆர் அ டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் வந்து கோர்ஸ்லாம் படிச்சுட்டு கம்பெனிகளில் என்ட்ரு ஆகினீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்ட சில பேருக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தயர் நாலேஜை பொறுத்து தான் இது நான் அப்போ சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக எடுத்த உடனே தம்பி நீங்கள் டிசைன் இன்ஜினியரா, ஓ சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்களா, கேட்டையா படிச்சுக்கிறீங்களா, சாலிட் ஒர்க்ஸ் படிச்சுக்கிறீங்களா, சூப்பர், எல்லாமே தெரியுது, டெக்னிக்கலாகவும் நல்லா சொல்கிறீங்க, பேசிக் ஃபண்டமெண்டலும் தெரியுது, சூப்பருங்கய்யா, வாங்க நான் ஆக்சுவலாக நம்ம கம்பெனியில் ஒரு காரை உருவாக்கலான்னு இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு காரோட மாடல் மட்டும் எனக்கு பண்ணி டீட்டெயிலிங் கொடுத்துருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்களா முதல் நாள்? சத்தியமே கிடையாது. ஒன்ஸ் ஃபார் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனியை போய் தம்பி கம்பெனியை சுற்றி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவுதான். இந்த ஒரு வாரத்தில் நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒன்றுமே இல்லை, கம்பெனியில் ஒரு வேலையுமே தரமாட்டுறாங்க அப்படின்னு சில பேருக்கு போர் அடிக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஒரு வாரம் இல்லை 3 நாள் நாளில் டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனியில் பொறுத்து இது மாறும். கம்பெனியை ஃபஸ்ட்டு பார்க்கணும், என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டிராயிங்கில் சில டேட்டாஸ் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை மாற்ற வேண்டியது இருக்கும். டைமென்ஷன்ஸ் மாற்றுறது, இல்லைன்னா ஏதாச்சும் நேம் மாறிடுச்சு, ஸ்பெல்லிங் மாறிடுச்சு, இதை மட்டும் ஆட் பண்ணணும், இல்லை இதை டெலிட் பண்ணணும், இது இந்த இடத்துல இதை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன வேலைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. டிராயிங்கை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வெளியே அனுப்புவாங்க, மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு கூட அனுப்பிச்சி விடுவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு எடுத்த உடனே நடக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3D மாடலை ஃபுல்லாகவே கொடுத்து இது டீட்டெயிலிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டீட்டெயிலிங் அண்ட் தென் BOM எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும்.
அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் ஐடியா டேட்டாவெல்லாம் வச்சு இதாக இப்போ ப்ராஜெக்டோட டேட்டா இது ஃபுல் ட்ராயிங் வந்து 3D அண்ட் 2D டீட்டெயிலிங் கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது நீங்கள் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. தம்பி 750 ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்போர்ட்ஸ் லுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு பக்கா ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா இது மொத்த வேலையும் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுது உங்களுக்கு என்ன நினைச்சுன்னு. ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகும்போது யூ ஜஸ்ட் என்டர் அஸ் அ டிராஃப்ட்மேன். பட் கொஞ்ச நாள்லயே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூ வில் பிகம் அ டிசைன் இன்ஜினியர். இதுதான் இண்டஸ்ட்ரி சினாரியோ. எடுத்த உடனே உங்களை கூப்பிட்டு ஒரு கார் டிசைன் ஒரு ஃபிளைட்டை டிசைன் பண்ணு அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணியிருப்போம். ஒரு இன்ஜினியர் நீங்க தான் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அதை நம்ம படிக்கும்போது ஓகே இன்ஜின் பிக்சர்லாம் பண்ணியிருப்போம். பட் அதனுடைய டெக்னிக்கல் டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஃபார் தட் யூ நீட் அ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு வேலைகள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் போய் ஒரு வாரம் வேலை செஞ்சுட்டு சார் அங்கே வெறும் டிராஃப்டிங் தான் சார் கொடுக்குறாங்க, அதனால அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல, டிசைனே பிடிக்கல, அதனால டிசைனில் வேலை தர போகிறேன், டிராஃப்ட்மேனாக வேலை கொடுக்குறாங்க அதனால டிசைனில் வேலை தர போகிறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. இதுதாங்க உங்கள் ரூட். இதுல இருந்து தான் நீங்கள் போகணும். ஓகே, இப்போ இது எத்தனை நாள் சார் ஒரு கம்பெனிக்குள்ள கொடுப்பாங்க? இப்போ டிராஃப்ட்மேனாக எத்தனை நாள் நான் வேலை செய்யணும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில். யா, ஏன்னா உங்க ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இதை கொடுப்பாங்க. ஸோ வித்தின் 20 or 30 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் இது எல்லாமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பிகம் அ டிசைன் இன்ஜினியர். ஓகே, ஸோ அதைத்தான் சொல்கிறேன், உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த எவ்வளோ நாள் இது போகும் அப்படிங்கிறது இருக்கும். தென் உங்கள் இன்வால்மெண்ட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த வேலை சின்ன வேலை, இந்த வேலை பெரிய வேலை சார், இல்லை சார் நாங்கள் வெறும் ஷீட் பண்ண டிராயிங் தான் சார் கொடுக்குறாங்க, கார் டிராயிங்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா தம்பி கார் டிராயிங்லாம் எல்லா கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்களே, சரியா? கார் டிராயிங்கு இந்த ஃப்ளைட் டிராயிங்லாம் எடுத்தோடனே எனக்கு கொடுப்பாங்களான்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷீட் பண்ணல வெறும் என்க்ளோசர்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. படிப்படியாக தான். பிகாஸ் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ குட் நாட் மேக் எனி காம்ப்ளிகேட்டட் டிசைன். ஓகேவா? ஸோ அப்போ எதையுமே நீங்கள் அப்படி வந்து காம்ப்ளிகேட்டாக போட்ட முடியாது. பெரிய டிராயிங்லாம் நீங்கள் போட்டு அதை வச்சு அப்படியே அப்ரூவ் பண்ணி மேனுஃபேக்சரிங்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்கள் பண்ணுற வேலை கரெக்டாக வருதா அப்படின்னு 2-3 ட்ரையலில் தான் உங்களுக்கு சின்ன சின்ன பார்ட்ஸாக ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதனால் எடுத்த உடனே சின்னதெல்லாம் வேலை இருக்கே பெருசெல்லாம் இல்லை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடன்பாடு இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனால் ஷீட் பண்ணில் மட்டும்தான் எனக்கு வேலை இருக்கும், வேறு எதுலேயும் வேலை இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகேவா? ஓகே, this video is sponsored by MEC Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கே இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு, அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். ஸோ இதுதாங்கயா. ஸோ ஒரு டிராஃப்ட்மேனுக்கும் டிசைனருக்கும் உள்ள வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே சார், அப்போ நீங்க சொல்ற மாதிரிலாம் பார்த்தா ஒரு டிராஃப்ட்மேனா வேலைக்கு போனா கூட வேலை கிடைக்குங்கிறீங்க. அப்போ நாங்க வந்து சும்மா படம் வர தெரிய மட்டும் பழகிட்டு நாங்க டிராஃப்ட்மேனா போயிடலாமா அப்படின்னா போகலாம். ஆனால் டிசைன் இன்ஜினியர் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கம்பெனி எடுக்கும்போதே உங்களை டிசைன் இன்ஜினியர்னு சொல்லி தான் எடுக்க போகிறாங்க. அந்த டிசைன் இன்ஜினியர்லேருந்து படிப்படியாக முன்னேறி வர்றது தான் டிராஃப்ட்மேன். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சார் எனக்கு ஆர்டேக்கரில் தான் வேலை கொடுக்குறாங்க, சாலிட்வொர்க்ஸில் வேலை கொடுக்க மாட்டாங்க, அதனால் எனக்கு வேறு கம்பெனி போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புரியல. ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லை டிசைன் இன்ஜினியரா? டிசைன் இன்ஜினியரிங்கிறது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு மாடலிங் பண்ணி 2D டீட்டெயிலிங் கொடுக்குறவங்க தான் டிசைன் இன்ஜினியர். நீங்கள் என்னன்னா இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்ய மாட்டேன், அதில் வேலை செய்ய மாட்டேன், இதில் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது அப்போ நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அப்படின்னு தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ எதுனாலும் பரவாயில்ல, இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் டிசைன் பண்ணி பழகுங்க, ஆட்டோக்கே இல்லைனாலும் டிசைன் பண்ணி பழகுங்க. பட் சைமல்டேனியஸாக இந்த பக்கம் சாலிட்வொர்க்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு க்ரோத்து இருக்குதுங்க ஐயா. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டிராஃப்ட்மேனுக்கும் டிசைன் இன்ஜினியருக்கும் உள்ள வித்தியாசம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் கூட நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.